உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம், வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினவர். கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சண்ய கண்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம். வாருங்கள். நன்றி அறிதலோடு அவர் சன்னதி முன் வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடவோம். கர்த்தர் மகத்தான கடவுள், எல்லா தேவர்களுக்கும் அவர் மகத்தான ராஜா. பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கின்றன, மலைகளின் சிகரங்களும் அவருடைய வைகளே. கடலும் அவருடையது, அவரே அதை உண்டாக்கினார். வெட்டாந்தரையையும் அவருடைய கரங்கள் உருவாக்கின. நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்காற்படியிட கடவோம். வாருங்கள். அவரே நம்முடைய கடவுள், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனமும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும். ஆமென். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே. ஆமென். யாவரும் கண்ட வண்ணமாக தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர். தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தனியத்தக்கதாய் அதன் படைச்சல்களுக்கு தண்ணீர் இறைத்து அதை மலைகளால் கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிச்சுட்டுகிறீர். பொது பாதைகள் தீயாய் பொழிகிறது, வனாந்திர தாவரங்களிலும் பொழிகிறது. மேடுகள் சுற்றிலும் பூரிப்பாயிருக்கிறது. மேய்ச்சலுள்ள வெளிகளில் ஆடுகள் நிறைந்திருக்கிறது. பள்ளத்தாக்குகள் தானியத்தால் மூடியிருக்கிறது. அவைகள் கெம்பீரித்து பாடுகிறது. வானத்திலிருந்து அவ்விடத்துக்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்பத்தக்கதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். மகிழ்ச்சியாய் புறப்படும்
பணியை அறிமுகம் செய்தவர். ஸோ இப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு நாளாக அந்த நாள் கருதப்பட்டது. அப்போ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஒரு மிக பெரிய நிலையில் இந்த திருச்சபையானது இப்போது வளர்ந்திருக்கிறது. அவர்களுக்கும் நாம் பார்க்கின்றோம். நம்மை போன்ற பல திருச்சபைகளும் பல கல்வி நிறுவனங்களும் மருத்துவமனைகள் பல கல்லூரிகள் அவர்களுக்கும் இருப்பதாக நாம் பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அவரை எடுத்துக்கொண்டாலும் சரி, அது நம்முடைய ஐஎல்சியிலும் மிஷனரிமார்கள் வந்து செய்த அந்த ஊழியத்தினுடைய நீட்சிதான் இங்கே நாம் அனைவரும் அமர்ந்து இறைவனை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் பெரிய அளவில் இருக்கிறது என்பதுதான் உண்மையான விஷயம். அவர்கள் இங்கே வந்து செய்த மிக முக்கிய செயல் என்னவென்றால், ஆண்டவருடைய வசனத்தை நம் மத்தியில் விதைக்கிறார். அந்த விதையினுடைய பலன்தான் நாம் அனைவரும் இங்கே இருக்கக்கூடிய மற்ற ஸ்தாபனங்களும் என்பதை நாம் எப்பொழுதுமே புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் அனைவரும் வந்து அந்த வசனம் என்கின்ற விதையை ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு என்று அவர்கள் விதைக்கவில்லை. மிகவும் பொதுவாக அனைவரும் அந்த வசனத்தை உள்வாங்கிக் கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வசனம் ஒரு பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்கின்ற வகையில் தான் அவர்கள் பொதுவாக இந்த வசனத்தை பல்வேறு இடங்களுக்கு சென்று அவர்கள் விதைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பின்னணியத்தை மையமாக கொண்டு நம்முடைய சிந்தனை பகுதியிலே நாம் பார்க்கும்போது, அந்த விதைப்பவர், விதை, நிலம், இதை மையப்படுத்தி தான் நம்முடைய திருமலை இருக்கிறது. நான் படிக்கிற காலத்தில் சின்ன வயசுல எங்கள் வீட்டுக்கு வந்திருக்கவங்களுக்கு தெரியும். எங்கள் வீட்டினுடைய என்ட்ரன்ஸில் இடத்துல முதலாவது வீடு இருக்கும். உள்ளே போனால் கொஞ்சம் காலியாக இருக்கும். வீட்டுக்குள்ளே வரவங்க அந்த காலி இடத்தை பார்த்து சொல்கிற விஷயம் என்னன்னா, ஏதாவது அதில் விதை போட்டால் நிச்சயமாக ஏதாவது ஒரு பலன் தரும், அல்லது ஏதாவது ஒரு செடியை நடுங்க, ஒரு பூச்செடியோ அல்லது வேறு ஏதாவது நீங்கள் நட்டாலும் அது பலன் தரும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வந்து நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் வராது. என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய தாய் தந்தையிடத்தில் கேட்கும்போது, இது வந்து சுண்ணாம்பு மண் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சுண்ணாம்பெல்லாம் கலந்து இருக்கிறது, அதனால என்ன போட்டாலும் ஒன்றும் வராது அப்படின்ற மாதிரி ஒரு விடையை கொடுத்தார். ஸோ அது காலப்போக்கில் பார்க்கும்போது இப்போ எங்கள் ஐயா வந்து நிறைய ட்ரை பண்ணி ஒரு சின்ன இடத்துல அவங்க வந்து நிறைய போடுறாங்க. இப்போது மாதுளை பழம் செடி அதே இடத்துலேருந்து லைட்டாக தான் வரும். நம்மகிட்ட 2 பேர் போயிட்டு அதை அடித்து பிரித்து மேய்ச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மிளகா செடி, தக்காளி செடி, என்னென்னமோ வச்சுருக்காங்க, கொய்யா, அதெல்லாமே வந்து பலன் கொடுக்குறது. ஸோ அது முன்பு அந்த இடம், அந்த மண் ஒருவேளை அப்படி ஒரு பெரிய மாற்றம் அந்த மண்ணில் நிகழ்ந்திருப்பதினால் அது இப்பொழுது விளைச்சலை, பலனை கொடுப்பதாக நாம் பார்க்கின்றோம். இப்போ நாம் நம்முடைய முயற்சிகளை மேற்கொள்கின்றோம். ஏதோ ஒரு விதையோ செடியோ நடுகின்றோம். ஆனால் நிலத்தில் தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக நாம் பார்க்கிறோம். அப்போ நம்முடைய சிந்தனை பகுதியிலும் ஒரு பெரிய ரகசியத்தை, ஒரு பெரிய மிஸ்ட்ரி, மறைப்பொருள் அப்படின்ற ஒரு காரியத்தை, பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை மிக எளிய முறையில் இயேசு ஆண்டவர் அவரை அணுகி வந்த மக்களோடு பேசக்கூடியதாக ஒரு பகுதியாக இருக்கிறது. இதற்கு முந்தைய 12 அதிகாரங்களை நாம் எடுத்து பார்க்கும்போது இயேசு நேரடியாக மக்களோடு பேசிக் கொண்டு வந்தார். ஆனால் இப்பொழுதுதான் முதல் முறை 13ஆம் அதிகாரத்தில் ஒரு ஓமையை, ஒரு பேரபிள் ஒன்றை எடுத்து வைத்துக் கொண்டு அதன் வழியாக ஒரு பெரிய ஒரு காரியத்தை இயேசு கிறிஸ்து பேசக்கூடியதை நாம் பார்க்கிறோம். ஒரு கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணுறது. நம்முடைய பகுதியில் நமக்கு தெரியும். 13ஆம் அதிகாரத்தின் முதல் 9 வசனமும், 2வது பகுதி 18 இருந்து 23 வரை.
இது 2 பகுதி எடுத்து வச்சீங்கன்னா, முதல் பகுதியில 1 to 9 வரை நாம் பார்க்கும்போது ஒரு ஓமையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இரண்டாவது பகுதியில் 18 நாம் பார்க்கும்போது இந்த ஓமைக்கான விளக்கத்தை இயேசு மிக தெளிவாக சொல்லுகிறார். இப்போ நமக்கு என்ன ஆயிருக்கு? வேலையே இல்லை. கணக்கு பார்த்தா இது கிளியரா இயேசு கிறிஸ்து ரொம்ப சூப்பரான எக்ஸ்பிளனேஷன் இரண்டாவது பகுதியில் அவர் வழங்குகிறார். அப்போ இதை நாம் சற்று ஆழமாக இந்த பகுதியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்திற்குள் நாம் போக வேண்டும். இப்ப இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் நாம் எடுத்து பார்க்கும்போது குறிப்பாக அந்த இஸ்ரேல் மக்கள், பாலஸ்தீன மக்கள், குறிப்பாக இயேசு கிறிஸ்து இந்த பகுதியை சொல்லக்கூடிய அந்த கலிலேயா பகுதி அமைப்பை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். நம்ம யூஸ்வலாக நம்முடைய நிலங்கள் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் அங்கே விதை விதைக்கு போகணும். உடனே என்ன பண்ணணும்? முதல்ல என்ன செய்வோம்? நேராக போயிட்டு நிலத்துக்கு போயிட்டு விதையை வச்சுட்டு வந்துடணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏர் ஓடுறோம் இல்லையா? அந்த நிலத்தை உள்ள ஆரம்பிப்போம் இல்லையா? அதில் நம்ம ஏர் ஓட்டி அந்த மண்ணெல்லாம் ஒத்தி எடுத்து அதெல்லாத்தையும் நம்ம செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுவோம்? அடுத்த என்ன பண்ணுவோம்? விதையை நாம் விதைப்போம். இதுதான் நம்ம பண்ற முறை. ஆனால் அவர்களுடைய முறை தலைகீழாக இருக்கும், ரிவர்ஸாக இருக்கும். எப்படி அப்படின்னா, முதலாவது அவர்கள் சென்று நிலத்திற்கு போய் அங்கே விதையை விதைத்து வருவார்கள். உழுத பிறகு விதையை விதைக்க மாட்டார்கள், விதைத்த பிறகுதான் உழ ஆரம்பிப்பார்கள். இது அவர்களுடைய வழக்கம். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இப்ப நம்ம உழ ஆரம்பித்தால் நமக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி இல்லையா? உழும் போதுதான் அங்க உள்ளுக்குள்ள ஏதாவது கல் குறைந்து இருக்கிறதா, அல்லது ஏதாவது பாறை பகுதி இருக்கிறதா, அல்லது முட்செடி அதிகமாக வேரூன்றி வளர்ந்து இருக்கிறதா, என்ன இருக்குதுன்றது நம்ம உழ ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு தெரிய வரும். ஆனால் எதுவும் செய்யாமல் நாம் நேரடியாக விதைக்க ஆரம்பிக்கும் போது அது எல்லாமே ஒரு பொதுவான நிலையில் தான் இருக்கிறது என்பதை நாம் அறிந்த நிலையில் விதைக்க ஆரம்பிப்போம். இது ஒரு அழகான ஒரு சத்தியத்தை, ஒரு பெரிய ஒரு விஷயத்தை நமக்கு எடுத்து காட்டுகிறது. இறைவன் என்கின்றவரும் பொதுவாக அனைவருக்கும் இந்த விதையை விதைக்கக்கூடியவர். அது ஒரு குறிப்பிட்ட 4 பேருக்கு, அடுத்த ஒரு 4 பேருக்கு அப்படியே காமனா மிக பொதுவான நிலையில இறைவன் விதைக்கும் ஆண்டவராக இருக்கிறார். அப்போ இந்த வாசிக்கிற பகுதியிலிருந்து நம்ம பார்க்கிறோம் 13ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அன்றைய தினமே இருக்குங்களா? முதல் வசனத்துல அன்றைய தினம் அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு அது முன்னாடி அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம். அக்காலத்தில் இயேசு ஓய்வு நாளில் அப்படின்னு ஆரம்பிக்கும். 12ஆம் அதிகாரம் முழுமையாக அந்த ஓய்வு நாளில் ஒரு விஷயம் நடைபெறுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது அன்றைய தினமே, அந்த ஓய்வு நாளின் அன்றைய நாளிலே இயேசு கிறிஸ்து வீட்டிலிருந்து வெளியே போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். அவர் கடலோரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது திரளான ஜனங்கள் அவரிடம் கூடி வந்தபடியால் அவர் ஒரு படகில் ஏறி உட்கார்ந்தார். கடலோரம் உட்கார்ந்தார். மக்கள் வருவதை பார்த்த இயேசு படகில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையில நின்றார்கள். இப்ப இயேசு படகுக்குள் அமர்ந்திருக்கின்ற மக்கள் அனைவரும் கரையில் நின்று கொண்டு இயேசுவை பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ நாம் அழகா ட்ரெஸ் கட்டி ஆற்று இந்த புல்பீட் பிரசங்க பீடம் இப்படி இருந்து நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணணும். ஆனால் இயேசுவினுடைய அந்த பிரசங்க பீடம் அப்படின்றது எங்க மத்திய 5ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இயேசு மலை மீது ஏறி அமர்ந்தார். இங்கே அங்கிருந்து பிரசங்கம் பண்ணுறது. இங்க ஒரு கோட்டுக்குள்ள போயிட்டு அமர்ந்து அங்கிருந்து மக்களுக்கு உபதேசிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப எளிய முறையில் இயேசுவினுடைய ஊழியம், மக்களை அணுகும் முறை இருப்பதை நாம் பார்க்கிறோம். அமர்ந்து 3ஆவது வசனத்தில் பல காரியங்களை ஓமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அப்பதான் அவங்க விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க போனான். அவன் விதைக்கையில் சில விதைகள் அப்படின்னு ஆரம்பிக்கும்.
சில விதைகள் எங்கு விழுந்தது என்றால் வழி அருகே பாதையில் விழுந்தன. 5வது வசனத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கின்றோம். சில விதைகள் எங்கு விழுந்தார்? அதிக மண் இல்லாத இடத்தில் விழுந்தது. அதாவது ஆழமான மண் இல்லாததுதான் நம்ம பார்க்கணும். அது கற்பாறை இடமாக நாம் பார்க்கணும். 7வது வசனத்தில் வாசிக்கும் போது சில விதைகள் முள்ளுள்ள இடங்களில் போய் விழுகிறது. தொடர்ந்து நாம் வாசிக்கிறோம். 8வது வசனத்தில் சில விதைகளோ நல்ல நிலத்தில் போய் வழியோரம் பாறை நடுவில், 3வது முள்ளுள்ள இடத்தில், 4வது நல்ல நிலத்தில் போய் விடுகிறது. இப்போ நம்ம அழகா எடுத்து பார்த்தா நமக்கு தெரியும் ஏன் தேவையில்லாம 3 இடத்துல விதைக்கணும். வழியோரத்துல விதைக்கிறதுனால என்ன? வழியோரத்துல விதைக்க என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் அதை மிதித்து ஒரு வழியாக்கி விடுவார்கள், அல்லது பறவைகள் அதை எடுத்து கொண்டு போய்விடும். பாறையில போய் விழுந்தால் அதை எப்படி வளர ஆரம்பிக்கும், அல்லது முச்செடி நடுவில் விதைத்தால் எப்படி அது வளரும்? இதெல்லாம் தேவையில்லாத ஒரு காரியம். டைரக்டா என்ன பண்ணிக்கலாம்? நல்ல நிலத்தில் விதைத்தெடுத்து போடலாம். அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா இது அனாவசியமா அந்த விதைகளும் வேஸ்டா போச்சு. இதற்கும் அதே காரியம்தான். இறைவன் பொதுவாக எப்படிப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவர் விதைக்கிறார். ஸோ விதைப்பவரின் பிரச்சனை இல்லை, விதையிலும் என்ன இல்லை, எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஆனால் இவை போய் விழுகிற இடத்தில் தான் ஒரு பெரிய சிக்கலை இருப்பதை நாம் பார்க்கணும். அப்போ இதுல விளக்கத்தையும் இயேசு கிறிஸ்து வழங்குகிறார். 4வது வசனத்தை நாம் வாசிக்கின்றோம். பறவைகள் அவற்றை பட்சித்தது. அதே 5வது வசனத்தில் ஆழமான மண் இல்லாததினால் அவை சீக்கிரம் முளைத்தது, வெயில் ஏறியதினால் அவை தீர்ந்து போய் வேறில்லாமையினால் உலர்ந்து போய்விட்டது. முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டது என்ன ஆகுது? ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் இணைந்து வளர்ந்து அது நெருக்கி போட்டது. நல்ல நேரத்தில் விதைந்தது என்ன ஆகுது? ஆமா, ஒரு அதிகமான பலன். அது 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருது. இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இயேசு எப்பொழுதும் பயன்படுத்துகின்ற வார்த்தை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று சொல்லுகிறார். இதை சொல்லிவிட்டு தான் அதை ரொம்ப டீப்பா இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லுகிறார். 18வது வசனத்திலிருந்து ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது அப்படின்னு ஆரம்பிக்கிறார். வழியோரம் விதைக்கப்பட்ட விதை எதை மையப்படுத்தினது என்றால் அவர்கள் உணராதிருத்தலை அது விளக்கி சொல்லுது. இப்ப நம்ம வசனத்தை கேட்கிறோம், வசனத்தை கேட்டு நாம் உணராமல் இருந்தால், அது ஒரு தாக்கத்தை நம்ம ஏற்படுத்தாமல் இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, தீயோன் அல்லது பொல்லாதவன் இதே பகுதியை மற்ற நற்செய்திகளை நாம் பார்க்கும்போது பிசாசு என்று சொல்லப்பட்டுள்ளது. பிசாசு என்ன செய்யறான் என்றால், நம்மில் விதைக்கப்பட்ட அந்த வசன விதையை அவன் பறித்துக் கொண்டு போய்விடுகிறார். உணர்வு அற்ற நிலையில் நாம் இருந்தார். அது வழியோரம் விதைக்கப்பட்ட இடத்தை விளக்கி சொல்கின்றார். 2வதாக நாம் தொடர்ந்து பார்க்கும்போது கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன், வசனத்தை கேட்டு அதை உடனே சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறவன். கேட்ட உடனே சூப்பரா இருக்கு, அருமையான வசனம், ஒரு பெரிய தாக்கத்தை இன்ஸ்டன்டா ஏற்படுத்தும், உடனடியாக ரொம்ப சந்தோஷத்தை அது நம்ம கொடுத்துவிடும். ஆனால் தன்னில் வேறில்லாதவனாய் இவன் கொஞ்ச காலம் மாத்திரமே நிலைத்திருப்பான். டெம்பரவரியா கொஞ்ச காலம் மாத்திரம் அவன் நிலைத்திருப்பான். வசனத்தின் நிமித்தம் உபத்திரமும் துன்பமும் உண்டான உடனே அவன் என்ன செய்வான்? அதிலிருந்து இடரல் அடைவான், இடறி போய்விடுவான் என்று சொல்லப்பட்டது. ஒரு பெரிய மகிழ்ச்சி கொஞ்ச காலம் அது நீடிக்கிறது. ஆனால் வசனத்தினால் ஒரு பெரிய இன்னலும் கஷ்டங்களும் உபத்திரவங்கள் வரும்போது அதிலிருந்து அவன் விலகி போகிறவனாக, ஆண்டவரை விட்டு விலகி செல்கிறவனாக அவன் மாறிவிடுகிறான். இது கற்பாறையில் விதைக்கப்பட்டது. அதிக மண் இல்லாததினால்
ஆழமாக அது செல்லாததினால், வெயில் ஏறுகிறதினால் இதனால் ஒரு பெரிய தாக்கம் அங்கே ஏற்படவில்லை என்று நாம் பார்க்கிறோம். 22ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் இந்த பிரபஞ்சத்தின் கவலையும் ஐஸ்வர்யத்தின் வஞ்சகமும் வசனத்தை நறுக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போகின்றான். அவன் கேட்கிறான், அவனுக்குள்ளும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. ஆனால் இந்த உலகத்தை பார்க்கிறான், இங்க இருக்கக்கூடிய கவலைகளை பார்க்கின்றான். அந்த ஐஸ்வர்யத்தின் வஞ்சகம், பணம், பொருள், இவையெல்லாம் இருக்கிறதினால் அவைகள் இந்த வசனத்தை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இதனால் அவனாலும் என்ன செய்ய முடியவில்லை, பலன் கொடுக்க முடியவில்லை. அதான் இணைந்து வளர்கிறது. அந்த முச்செடி நடுவில அந்த விதை வளர்ந்து வரும்போது அது அந்த வசனத்தை நெருக்கி நொறுக்கி போடுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த 3 இடங்களில் விதைக்கப்பட்ட மனிதர்கள் பலன் தர முடியாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்குள் ஒரு பெரிய மகிழ்ச்சி ஏற்பட்டாலும் கவலைகள், இந்த உலகத்தினுடைய ஆசைகள், அல்லது பிசாசு உணர்வினால் எடுத்துக்கொண்டு போகிற நிலை, இவையெல்லாம் ஏற்படுகிறது. ஆனால் இறுதியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உணர்கிறவனாக இருந்து அவன் பலன் தருகின்றான். 100ஆக, 60ஆக, 30ஆக பலன் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த இடத்தை சார்ந்துதான் இந்த பலன் வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அப்ப 4 விதமான மக்களை நாம் இதை பார்க்கிறோம், அல்லது 4 விதமான இருதயம் கொண்டவர்களை இந்த திருமறையில் நாம் பார்க்கிறோம். இடத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில அந்த வசனம் என்கின்ற விதை கடவுள் விதைக்கும் போது நம்முடைய நிலை இந்த 4 நிலையில எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துதான் நம்முடைய வாழ்வில் நாம் கனி கொடுக்கின்ற பலன் தருகின்ற மக்களாக இருக்க முடியும். அதிலும் இந்த 100, 60, 30 ஒரு பெரிய பல்மடங்கு பலன் அப்படின்னு சொல்லும் போது அதுவும் சாத்தியமில்லாத ஒன்று என்று சொல்லப்படுகிறது. என்றால் பொதுவாக அவருடைய இடங்களில் கொடுக்கக்கூடிய பலனுடைய மடங்கு எவ்வளவு அப்படின்னா 7 to 10, அவ்வளவுதான். 7 to 10 மடங்கு தான் அந்த நிலம் தன்னுடைய பலனை அது கொடுக்குமா. அப்ப இங்க 60, 30, 100 அப்படின்னு ஒரு பெரிய ஒரு நம்பர் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார். இது சாத்தியம் இல்லாத ஒன்று, ஆனால் ஆண்டவரால் இது சாத்தியப்படும். அவருடைய வசனம் அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை தான் இந்த திருமறையில் நாம் பார்க்கிறோம். இதை நாம் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் படிக்க பழைய ஏற்பாட்டின் பகுதியில் எசையா தீர்க்கன் மூலமாக கடவுள் பேசக்கூடிய ஒரு முக்கிய வார்த்தை 55ஆம் அதிகாரத்தில். அதில் நாம் பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் சொல்கின்றார், மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்குகிறது, அவ்விடத்திற்கு மீண்டும் திரும்பாமல் என்ன செய்கிறது என்றால் பூமியை நனைக்கிறது, அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்கிறது, விதைக்கிறவனுக்கு விதையை புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுப்பது போல இது போல என் வசனமும் அப்படிதான் இருக்கும். என் வாயிலிருந்து புறப்படுகின்ற அந்த வசனம், என் வார்த்தை, அது வெறுமையாய் என்னிடம் திரும்பி வராது, மாறாக நான் விரும்புகிறதை செய்து அதை எதற்காக அனுப்பினேனோ அதனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி விட்டுதான் என்னிடம் திரும்பும். நீங்கள் மகிழ்ச்சியாய் வெளியேறுவீர்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இங்க கடவுளுடைய வார்த்தை இங்கே எசையா மூலமாக மக்களுக்கு சொல்லும் போது ஒருபோதும் கடவுளுடைய வார்த்தை வெறுமையாக திரும்பி வருவது இல்லை, மாறாக ஒரு பெரிய தாக்கத்தை அது மக்களுக்குள் ஏற்படுத்தும், ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லுகிறார். அந்த மாற்றம் எப்பொழுது நிகழும் என்றால் ஒரு மனிதன் தன் வாழ்க்கையில அந்த வசனத்தை தன் வாழ்விற்குள்ளாக இணைத்துக் கொண்டு அதை வாழ்வாக்கி கொண்டு வாழும்போது அது பெரிய பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்ப இங்கே பலன் கொடுக்கிற ஒரு நிலை எசையா சொல்லும் போது அந்த 4வது இடத்தை நிலத்தை
நல்ல நிலம். அப்ப அந்த இடத்தில் அது விழும்போதுதான் அது பலன் கொடுக்கிற ஒரு நிலை உருவாகிறது. நாம் படிக்க கேட்ட சங்கீத பகுதியிலும் சங்கீதக்காரன் தாவீது சொல்கின்ற அழகான வார்த்தை 9வது வசனத்திலிருந்து நாம் படிக்கும் போது, பூமியை விசாரிக்கிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், நீர் பாய்ச்சுகிறேன், அது மிகவும் செழிப்பாகிறது அப்படிங்கிறது. எல்லாமே இந்த நிலத்தை சார்ந்து ஒரு விளைச்சலை சார்ந்துதான் திருமறை நமக்கு அமைந்திருக்கிறது. நீர் பாய்ச்சுகிறேன், அது மிகவும் செழிப்பாகிறது. கடவுளின் நதி தண்ணீர் நிறைந்துள்ளது. நீர் பூமியை திருத்தி அவர்களுக்கு தானியம் விளைய செய்கிறேன். படைச்சல்களை தண்ணீரால் நிரப்புகிறேன். உழுதமன் அமுங்க செய்கிறேன். மழையால் கரையை செய்கிறேன். பயிரை ஆசீர்வதிக்கிறேன். வருஷத்தை நன்மையினால் முடிச்சு விட்டுகிறேன். உமது பாதைகளில் செழுமை ஒளியும். கடவுளால் ஒரு பெரிய விளைச்சல், ஒரு பெரிய ஆசீர்வாதம், நம்ம நினைக்க முடியாத அளவிற்கான ஆசீர்வாதத்தை இறைவன் வழங்கக்கூடியவராக இருக்கிறார். அது எப்பொழுது நம்முடைய வாழ்வில் கடவுளால் வழங்க முடியும் என்று சொன்னால், நாம் அந்த 4வது நில மண்ணாக, அந்த மக்களாக நாம் இருக்கும்போது, நல்ல நிலமாக நாம் மாறி இருக்கும்போது, அந்த வசனத்தினால் நாம் ஒரு பெரிய எண்ணிலடங்கு ஆசீர்வாதத்தை, பல்மடங்கு பலன் தருகின்ற ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்வால் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப அன்புக்குரியவர்களே, இதை சார்ந்துதான் திருமறையில பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்திலும் உபாகமத்தின் புத்தகத்தை நாம் படிக்கும் போது கடவுள் தம் மக்களோடு பேசும்போது இந்த விஷயங்களை சொல்கின்றார். ஒருவர் என் கட்டளைகளை, என் நியமங்களை, என் வார்த்தைகளை கடைபிடித்து வாழ்ந்தால் அவர்களுக்கான ஆசீர்வாதங்கள் எவ்வளவு பெரியது அப்படின்றது. என் சட்டங்களையும் என் நியமங்களையும் நீங்கள் வெறுத்தால் என்ன செய்கிறார்? 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் உங்களை விசாரிக்கும் கடவுள். ஆனால் என் வார்த்தைகளுக்கு செவிசாய்க்கும். நீங்கள் பயத்தோடு என் கட்டளைகளை நீங்கள் கேட்டு கீழ்ப்படிந்து அதை நீங்கள் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்தீர்கள் என்றால் என்ன செய்வேன்? 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்கிறேன். இதைதான் திருமறையிலே பல இடங்களில் கடவுள் சொல்லிக் கொண்டே வருகின்றார். அவ கடவுளுடைய வார்த்தையை கேட்டு தங்களுடைய வாழ்வை மாற்றிக்கொண்டு வாழ்கிறவர்கள், அந்த வசனத்தினால் தங்களுடைய வாழ்வில் ஒரு பெரிய ஒரு நிகழ்வு ஏற்படும் போது, ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் போது அவர்களால் பலன் தர முடியும் என்பதைத்தான் இங்கே திருமறை மிக தெளிவாக சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். அவ இயேசு கிறிஸ்து மத்திய நற்செய்தி நூலிலே இந்த முதல் ஓமையின் வழியாக ஒரு பெரிய ரகசியத்தை வெளிப்படுத்துகின்றார். அப்ப இந்த ஓமை எதை நமக்கு சொல்கிறது என்றால், விதைக்கிறவர் யார் என்பதை நாம் பார்க்க வேண்டும். விதைக்கிறவர் மனுஷகுமாரன் என்று சொல்லப்படுகிறது. விதைக்கிறவர் யார்? மனுஷகுமாரன் யார்? ஆண்டவராகிய இயேசு. அவர் விதைக்கிறார். அந்த விதைகள் என்று சொல்லும் போது அது வசனம் என்பதுதான் விதை. நிலம், இடம் என்பது நம்முடைய இருதலை. அவர் தினந்தோறும் விதைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த வசனத்தை உள்வாங்கி அதை வாழ்வாக்கினால், பலன் கொடுத்தால் அதற்குரிய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்விலே பெரிய அளவில் இருக்கு. அதைதான் பழைய ஏற்பாட்டிலும் சங்கீதத்திலும் நாம் பார்க்கின்றோம். கடவுள் எல்லாவற்றையும் செய்கிறார். இந்த பூமியை நனைப்பிக்கிறார், நீர் பாய்ச்சுகின்றார், அவரே விதைக்கின்றார், எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் செய்யாதது ஒன்றுமே இல்லை. அவ்வளவு அழகாக எல்லாவற்றையும் இறைவன் செய்த பிறகு நாம் பலன் கொடுக்கவில்லை என்றால் நம்முடைய வாழ்வில் ஒரு நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ வசனத்தை கேட்டு நாம் மகிழ்ச்சி அடைந்து, அடடா அருமையான வார்த்தைகள் என்று நாம் இருந்து, நாம் பல கவலைகளோடும் கஷ்டங்களோடும் இந்த வசனத்தினால் வருகின்ற பெரிய ஒரு நெருக்கடிகளினால் நாம் அவதிப்படும் போது எல்லாம் போகும். அல்லது இந்த வசனம் நம்முடைய விதைக்கப்படும் போது இந்த உலக கவலைகளினால் அல்லது பிரச்சனைகள், போராட்டங்கள் அல்லது குடும்பத்தில் நாம் ஏற்படும் போது, குடும்பத்திற்குள் இந்த ஒரு பெரிய
கஷ்டங்களும் இன்னல்களும் வரும்போது நாம் கொஞ்சம் தளர்ந்து போனாலும் நிச்சயமாக அது பலன் கொடுக்கவே கொடுக்காது. அல்லது இந்த பணம், இந்த பொருள், இவைகள் நம்முடைய வாழ்வில் மிக அதிகமாக முன்னுரிமை வைத்து, முதல் உரிமை வைத்து நாம் வாழ்ந்தோம் என்றால் அவைகள் மிக எளிதில் இந்த வசனத்தை ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அப்போ நம்முடைய வாழ்வில் இந்த வசனம் என்று ஒன்று இருக்கும்போது, கர்த்தருடைய வார்த்தை, அது இருபுறமும் கருப்புள்ள பட்டயம், அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியது. அப்போ அதற்கு ஏற்றாற்போல் நம்முடைய இருதயத்தை நாம் வைத்துக் கொண்டால் நாம் பெரிய பலனை நம்முடைய வாழ்வின் வழியாக கண்டுகொள்ளலாம். அந்த பலன் அப்படின்னு சொல்லும்போது அதில் பெரிய ஆசீர்வாதம் நிறைந்திருக்கிறது. இப்படி வாழக்கூடியவர்கள் தான் அந்த கடவுளின் ராஜ்யத்திற்கு உரியவர்களாய் மாறுகிறார்கள். அதை பத்தி தான் ரொம்ப ஒரு பெரிய ஒரு ரகசியத்தை ஒரு ஓமையை சொல்லி இயேசு விளக்குகிறார். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்களாய் நாம் இருந்து அங்கே நினைத்து பார்க்க முடியாத பலன் 7 to 10 அப்படின்னு இருக்கும்போது இந்த பர்சன்டேஜுக்கு மேல ஒரு பெரிய நிலையில 30, 60, 100 மடங்கு பலன் தரக்கூடியவர்களை நாம் இருக்கும்போது நாம் நிச்சயம் அந்த கடவுளின் ராஜ்யத்தை நாம் உரிமையாக்கிக் கொள்ள முடியும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை தான் நம்ம பாட்ட கொடுப்போம். இயேசு சுவாமி உமது வசனத்தின் வாளை வந்தோம் எங்கள் மனது மண்ணை விட்டு உண்மை சேர. ரொம்ப அழகான ஞானப்பாடு. வசனத்தின் பாடை தேட வேண்டும். இந்த வசனம் தான் நமக்கு ஆத்மீக பால் அப்படின்னு சொல்ற, ஆத்மீக பாலின் மீது வாஞ்சையாயிருங்கள் என்று பேர் சொல்றார். இந்த மண்ணை விட்டு அவரை நாம் சேர வேண்டும், அவரை நாம் நம்பிக் கொள்ள வேண்டும் எல்லாவற்றிற்குமே. அப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்தால்தான் இந்த ஒரு பெரிய பலனை இறைவன் நம்முடைய வாழ்வில் வழங்குவார் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்ள முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் அவருடைய வாசனத்தை, அவருடைய வார்த்தையை பல்வேறு வடிவில் அவர் விதைத்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய நம்ம உங்களுக்கு ஒரு வசனத்தை விதைக்க, அல்லது புதன்கிழமை வந்தால் சரி, அல்லது ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சரி, ஒரு விசேஷ நாட்கள், அல்லது ஜபக்கூடவைகள், உபவாச கூடவை, பல வடிவில் இருக்கிறது. பல வடிவில், பல முறையில் நாம் வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அது நம்மில் கிரியை செய்கிறதா? நிறைய பேர் பல இடங்களுக்கு போவாங்க, அங்கே போய் இங்கே போய் கேட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. கேட்டுட்டே இருக்கிறது முக்கியம் கிடையாது. கேட்கறதுனால அடுத்தது ஒன்று என்ன நடக்கணும், அது பலன் கொடுக்க வேண்டும். காது வரும் கேட்க கடவுள் நுழைந்த, அதனால காது இருக்கு அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறோம், கேட்டுக்கிட்டே இருப்போம். முதல்ல நம்ம கேட்டு இருப்பதற்கு என்ன செய்யணும், பலன் கொடுக்கணும். அந்த பலன் எப்படி இருக்கணும், நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கான பலன் கொடுக்கக்கூடிய நிலையில் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். அப்படி இருப்பதைத்தான் கடவுள் விரும்புகின்றார். சும்மா நம்ம கேட்டுட்டே இருக்கிறதுனால என்ன கிடையாது, ஒரு பிரயோஜனமும் கேட்பதினால் பலன் இருக்க வேண்டும். கேட்பதினால் நம்முடைய வாழ்வு மாறி இருக்க வேண்டும். இதை நாம் கேட்டுவிட்டு இந்த 3 நிலையில் இல்லையா இருப்பது போல உடனே இன்னைக்கோ அல்லது மறுநாளோ அவ்வளவுதான் அப்படின்றதுனால இருந்தால் ஒன்றும் கிடையாது. இந்த வசனம் தினந்தோறும் கிரியை செய்து கொண்டே இருக்க வேண்டும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதை கடவுள் விரும்புகிறார். அதனால் ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும். நம்ம கேட்டுட்டோம், வெளியே போறோம், ஒரு பிரச்சனை ஏற்படுது, நம்ம என்ன பண்ற, உடனே கடத்தை இறங்கி சண்டை போட்டு நல்லா இஷ்டத்துக்கு எல்லாம் அவங்க தீட்டி ஒரு வழியாக்கி அவங்க காது வலிக்கிற அளவுக்கு நம்ம நல்லா அவங்க ஒரு வழியாக கேட்க விட்டா அது பலன் தருகின்ற வாழ்க்கை அப்படின்னா என்னது, கண்டிப்பா இங்கே திருமலை சொல்வது போல நம்முடைய வாழ்வில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட வேண்டும். கடவுளுக்கு ஏற்புடைய நிலையில் நம்முடைய வாழ்வு மாற வேண்டும். கடவுள் எதிர்பார்க்கின்ற வாழ்க்கை முறை நம்முடைய வாழ்வில் இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஆவியின் கனிகள் அப்படின்னு பவுல் சொல்றாரு இல்லையா. அழகா ஒரு 9 விஷயங்களை பவுல் அடிக்கிறார் சொல்லுவோம். நான் பார்க்கிறேன் அந்த பண்புகள், அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படின்னு ஒரு லிஸ்ட் போடுறாரு. உங்களுக்கு தெரியும்.
அப்ப அதுல இருக்கக்கூடிய பண்புகள் நம்ம இருக்க வேண்டும். அதுதான் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையால் வருகின்ற வாழ்வின் ஒரு பெரிய மாற்றத்தின் நிலை. அப்ப கடவுள் இங்கே அனைவருக்கும் விதைத்து விட்டிருந்தார். இது கடவுளுடைய வசனத்தை உங்களுக்கு பொதுவாக இப்பொழுது விதைத்திருக்கின்றது. இந்த வசனத்தை வெளியில் இருக்கிறவர்களும் கேட்கிறார்கள். அதாவது நம்ம டெலிகாஸ்ட் பண்றோம், அதிலும் அநேகர் கேட்கிறார்கள். இதுல இந்த பக்கம் இருக்கணும் மாத்திரம், அல்லது இந்த பக்கம் இருக்கணும் மாத்திரம், அல்லது மேல இருக்கணும் மாத்திரம் அப்படி இருக்கானா கிடையாது. எல்லாருக்கும் பொதுவாக. ஆனால் நம்முடைய இருதயத்தின் அமைப்பை பொறுத்து, நாம் ஏற்றுக்கொள்கின்ற முறையை பொறுத்து, நம்முடைய வாழ்விற்குரிய முறையை பொறுத்துதான் இது ஒரு பெரிய மாற்றம் நிகழும். ஆகையினால நல்ல நிலமாக நம்முடைய வாழ்வை நாம் மாற்றிக்கொண்டு பலன் தரும் மக்களாய் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லா அறிவிற்கும் அப்பாற்பட்ட நம்முடைய தெய்வீகமான சமாதானம் நம் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் பக்குவப்படுத்தி காப்பாராக. நாம் சொல்ல நன்றி கடந்து இருப்பதோடு உங்களை நோக்கி பார்க்கிறோம். இது ஓய்வு நாளிலும் எங்களோடு பேசுகிற உங்கள் வார்த்தைகளுக்காக நன்றி. அன்பின் ஆண்டவரே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனுஷகுமாரர் வசனம் என்கின்ற விதையை என் இருதயத்தில் உதைக்கிறவராயிருக்கின்றார். விதைப்பவராலும் விதையாலும் எந்த பிரச்சனையும் இல்லை என்று நாங்கள். ஆனால் இந்த விதைகள் போய் விழுகிற நிலத்தில் தான் ஒரு பிரச்சனை இருக்கிறது. வழி ஓரத்தில் விதைக்கப்படும் போது, கற்பாறை இடங்களில் விதைக்கப்படும் போது, முச்செடிகளின் நடுவில் விதைக்கப்படும் போது, இந்த 3 இடங்களிலும் எந்த பலனும் இல்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஒரு குறுகிய கால மகிழ்ச்சியினால், வசனத்தினால் வருகின்ற உபத்திரவங்களினால் அது ஒன்றுமில்லாமல் பலனற்று போகிறது. வசனத்தை கேட்டு உணராமல் இருக்கும்போது பிசாசு அதை எங்களிடமிருந்து பறித்துக் கொள்கிறது. வசனத்தினால் ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய நன்மைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது உபத்திரவங்களும் போராட்டங்களும் உலக ஆசைகளும் பண ஆசைகள் பொருள்களினால் இவைகள் நொறுக்கி போட்டு நெருக்கி போட்டு இந்த வசனத்தையே மேற்கொள்கின்ற அளவிற்கு பணங்களும் பொருட்களும் உலகமும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல நிலத்தில் விதைக்கப்படும் போது அது ஆழமாக அழகாக பண்படுத்தப்பட்ட நேர்த்தியான முறையில் இருப்பதினால் 100ஆக 60ஆக 30ஆக நினைத்து பார்க்க முடியாத பலன் கொடுக்கிற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அந்த ஆண்டவரே, எங்கள் வாழ்விலும் நல்ல நிலமாக எங்களுடைய இருதயம் இருக்க வைத்தார்.
ஆண்டவராகிய கடவுள் பொதுவாக ஒரு வசனத்தை தம் குமாரன் வழியாக உதைத்துக் கொண்டே இருக்கும்போது நாங்கள் நல்ல நிலமாக இந்த இருதயத்தை வைத்துக் கொண்டால் மாத்திரமே எண்ணி பார்க்க முடியாத சாத்தியமில்லாத நிலையிலும் ஒரு பெரிய பலனை கொடுக்க முடியும். நீர் பாய்ச்சுகிறேன், இந்த மண்ணை பூமியை நனைக்கிறேன், விளைய செய்கின்றேன், வருஷத்தை நன்மையினால் முடிசூட்டுகிறேன், எல்லா நன்மைகளையும் தருகிறேன். உமது வசனம் வெறுமையாக திரும்பாமல் உன் நோக்கத்தை நிறைவேற்றிவிட்டே திரும்பும் என்று நாங்கள் பார்க்கிறோம். இவையெல்லாம் எங்கள் வாழ்வில் நடைபெற வேண்டும் என்றால், இந்த பெரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நல்ல நிலமாக நாங்கள் மாறி இருக்கிறதைத்தான். அப்படிப்பட்ட வாழ்வை கடவுள் எங்கள் அனைவருக்கும் தந்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் வேண்டிக் கொள்கின்றோம். பழைய பாட்டின் காலங்களிலும் கடவுள் தந்தை மக்களோடு பேசும்போது என் வார்த்தைகளை நீங்கள் கேட்டால், கடைபிடித்தால், அதன்படி நீங்கள் வாழ்ந்தால் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் காண்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். எதிர்த்தால், அதை நீங்கள் வாழ்வாக்காமல் இருந்தால், உணவு பூர்வமாக இல்லாமல் போனால், நான் விசாரிப்பேன், உங்களை விடமாட்டேன். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் விசாரிப்பேன். நான் எரிசலோட கடவுள் என்று சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வசனம் ஒரு பெரிய மாற்றத்தை எங்கள் வாழ்வில் ஏற்படுத்த அருளைத்தான். நல்ல நிலமாக நாங்கள் எங்கும் இருக்க நிற்கிறோம். ஜேம்ஸ் தூதர் திருச்சபையில் திருக்கரத்தை ஒப்படைக்கிறது. சபையின் பொறுப்பாளர்கள், துணை பொறுப்பாளர்கள், மூப்பன்மார்கள், மாதர்கள், பழைய சகோதர சகோதரிகள், சுருக்குடைகள், பெரியவர், வயதான மக்கள், திருச்சபையின் அனைத்து விசுவாச குடும்பத்தின் மக்களையும் கோயில்களையும் ஆசீர்வதிக்கும். நன்மையினால், புதுமையினால், முடிசூட்டினால் படிக்கிற வேலை செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கும். இந்த வார நாட்களில் பிறந்தால், திருமண நாள், விசேஷ நாட்களை காணப்போகிற மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். புதிய ஆண்டு வளமாக இருக்கிறது. தலைவெடுத்தோடு சுகவீனத்தோடு இருக்கிற நம்முடைய மக்களை கண்ணோக்கி ஆற்றல்படுத்தும். ஆண்டவரே, குறிப்பாக திருச்சபையினுடைய பொருள் ரவியா அவர்களையும் அற்புதம் அவர்களையும் இது போன்ற விளைவிடத்திருக்கிற திருச்சபையின் மக்களை தயவோடு கண்ணோக்கி பார்த்து பலப்படுத்தி ஆற்றல்படுத்துகிறார். நல்ல ஆண்டவரே, பிதாவே, இந்த வார நாட்களில் நடைபெற போகின்ற திருச்சபையின் எல்லா ஊழியங்களையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ளும். இந்த வழிபாட்டிலும் மக்களாய் தொழுது கொள்கிற வாய்ப்பையும் கொடுத்து அதை நேர்த்தியான முறையில் பயன்படுத்துகிறவர்கள் வந்து ஆராய்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கருத்தில் ஆசீர்வதியும். எல்லோரும் ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையை உள்வாங்கிக் கொண்ட இருதயமாய் அனைவரும் இருந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் தருகிறவர்களாக இருக்கிறவர்களாம் எல்லோருடைய வாழ்வையும் கற்று ஆசீர்வதியும். வாழ்வின் தேவைகளை கற்று சந்தித்துக் கொள்ளும். ஜபங்களை தயவோடு செவி சாய்த்துக் கொள்ளும். மறுமொழி விட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அங்கே ஆண்டவரே, வழிபாட்டுக்கு என்று ஒரு ஆலயத்தை வேடத்தை ஆயத்தம் செய்த ஒவ்வொருவரையும் வண்ண பூக்களினாலே அலங்கரித்து தம்முடைய மக்களை கற்று ஆசீர்வதியும். இசைக்கருவியினால் இந்த நாமத்தை உயர்த்தி கொண்டிருக்கிறவர்களையும், திருமலை பூவை நடத்தி கொடுத்து வாசித்தவர்களையும், பாடல்களை பாடி நாமத்தை உயர்த்தி ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சமூக ஊடகத்தின் வழியாகவும் அநேக மக்களின் ஆதரவில் பங்கெடுத்து உண்மை ஆதரிப்பதற்கான ஏற்பாடுகளை நடத்தி கொண்டிருக்கிற அந்த வாய்ப்பு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும். சமூக ஊடகத்தின் வழியாகவும் உண்மை தொழுது கொண்டிருக்கிற இந்த வசனங்களை கேட்ட மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவரே, பிதாவின் வழியும் தேசங்களுக்கு சொல்லிக்கிறோம். உலகத்தில் இருக்கிற எல்லா தேசத்தையும், குறிப்பாக இந்திய தேசத்தை, தமிழ்நாட்டில், திருப்பத்தூர் மாவட்டத்தில், செங்கலிலும் ஊராட்சி இருக்கிற ஆட்சியாளர்கள், தலைவர்கள், மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். ஊராட்சியும் ஊராட்சி மன்ற தலைவர் பொறுப்பில் யாவரையும், ஒரு நாட்டாமை பொறுப்பில் அனைவரையும், ஒரு மக்களை, அருகில் இருக்கிற பள்ளிக்கூடத்தை, மருத்துவமனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும். திருச்சபைகளுக்காக செவிக்கிறோம். எல்லா திருச்சபைகளும் கர்த்தர் ஆசீர்வதியும். குறிப்பாக இந்திய திருச்சபைக்காக
சபை சங்கங்களுக்காக, வட்டங்களுக்காக, பொறுப்பில் உள்ள அனைவருக்காக, திருச்சபைகளுக்காக, ஆயர்கள் மக்களுக்காக, நம்முடைய பள்ளிக்கூடங்கள், நிறுவனங்கள், மருத்துவமனைகள், ஸ்தாபனங்கள், இளைய கல்விக்காக சொல்லிக்கிறோம். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். சபையினுடைய ஆயர்கள் மக்களை, பொறுப்பாளர்கள், விசுவாச குடும்பத்தின் மக்களை கர்த்தர் இறைவனை தொடர்ந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். என்னுடைய ஒட்டுமொத்தமான ஈஸ்வரோசாவும் ஆண்டவரை இறை அரசை கட்டியெழுப்பக்கூடிய கருவிகளால் நாங்கள் தினந்தோறும் இணைந்து செயல்பட அருள் புரிய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். மேலும் சமூகத்தில் நாங்கள் இணைந்து வருகை தருகிற வரையிலும் கர்த்தரை நாள்தோறும் தரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரை மாலை பொழுது நடைபெற போகிறது ஞாயிற்படியில் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். ஆண்டவரே, உங்கள் சபை சங்கத்தின் விருதுத் துறை வாயிலாக ஆண்டவரே, இந்த மாதம் 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நம்முடைய பெருசா மருத்துவமனையில் வைத்து ஆண்டவரை நடைபெற போகிறதான இலவச கண் பரிசோதனை முகாமிற்காக நன்றி செலுத்துகின்றோம். மாதந்தோறும் ஆண்டவரை இந்த சிறப்பான முகாமை நடத்த வேண்டும் என்கின்ற உணர்வோடு ஆண்டவரை நாங்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது கர்த்தரைகளை சிறப்போடு வாய்க்கப்பட செய்தவர்களும் தொடர்ந்து வருகிற நாட்களிலும் ஆண்டவரை பொதுநல மருத்துவம் ஆண்டவரை ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து ஆண்டவரை மருத்துவமனை பழையபடி இயங்கக்கூடிய சூழல் நிச்சயம் உம்மால் அது நிகழும் என்கிற விசுவாசத்தோடு நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அதற்கான முயற்சியை நாம் எடுத்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தரைகளை எங்களுக்கு சிறப்பான முறையில் நாங்கள் எண்ணி பார்க்க முடியாத அளவிலே அதை நடத்தி தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய தெய்வீகமான பிரசன்னம் அனைவரோடு கூட நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அதை பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் நல்ல பிதாவே. ஆமென். பரமண்டலத்தின் பிதாவே, ராஜ்யம் வருவதாக, உண்மையை செய்யப்படுவதாக. அனைவரும் அமர்ந்திருக்கும் வழிபாட்டு நிறைவு பாடலாக காணிக்கை பாடலாக மாய்மூச்சி 60வது இந்த நம்புள்ள ஆண்டவரை நான் இந்த நாமத்தை போற்றுகிறேன். பாடலின் பொழுது நம்முடைய காணிக்கைகளை கர்த்தருக்கு செய்வதற்கும் அந்த விஸ்வவாணி கூடியதற்கான அந்த கவர் காணிக்கைகளை ஒருவேளை போன வாரம் எடுத்து வர தவறு இருந்தால் இப்பொழுது கொடுக்கும்படி ஞாபகம். Oh
சோதனை அவர்களுக்கும் அவர்களுக்கும் கிறிஸ்துவுக்கு நமக்கு சோதனை தெரிவிக்கிறேன். நாளிலே வேத வாசிக்கப்படுகிறது. அடுத்து திருமதி சிவோரா நாகராஜ் அவருடைய குடும்பத்தாருக்கு நன்றியை சோதனை தெரிவிக்கிறோம். அடுத்த வார வேத வாசகங்களை குடும்பம் திரு கிருஷ்ணமூர்த்தி சுதா அவருடைய குடும்பங்களை நம்ம தெரிவிக்கிறோம். அறிவிப்புகள் இன்று மாலை 4 மணிக்கு சிறு பணி நடைபெறும். அனைத்து சிறு பணிகளும் தவறாமல் கலந்து கொண்டு அந்த கேட்டுக்கொள்கிறோம். வருகிற புதன்கிழமை மாலை 7 மணிக்கு இடைவார ஆராதனை நடைபெறும். அனைத்து சிஷியர்களும் அதை தவறாமல் கலந்து கொள்ளும்படி அந்த கேட்டுக்கொள்கிறோம். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு வழக்கமான குடும்ப ஆராதனை திரு ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி சுதா அவருடைய இல்லத்தில் நடைபெறும். அனைத்து திருச்சியமாக அதை தவறாமல் கலந்து கொள்ளும்படி அந்த கேட்டுக்கொள்கிறோம். வருகிற ஞாயிறு தூய ஜேம்ஸ் மேயராக அனுசரிக்கப்படுவதால் சிறப்பு திருவிருந்து ஆராதனையாக அனுசரிக்கப்படுவதை நம்ம தெரிவித்துள்ளோம். இரங்கல் செய்தி நமது கிராமத்தை சார்ந்த திரு கணேசன் பெயிண்டர் அவர்கள் இன்று விடையற் காலை அளவிலே இறைவனை சேர்ந்தார். அன்னாரது குடும்பத்தாருக்கு சொல்லி சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு மாலை அஞ்சலி செலுத்த ஆலை முடிவு செல்ல இருப்பதனாலே விருப்பமுள்ளவர்கள் அதை கலந்து கொள்ளும்படி நம்மை பெற்றுக்கொள்கிறோம். வேலூர் மாவட்ட பார்வை எழுத்து சங்கம், சிஎம்சி கண் மருத்துவமனை மற்றும் நம்முடைய ஆம்பூர் சபை சங்கம் ஈஸ்வர சுவாமி இளைஞர்களை இணைந்து நடத்தக்கூடிய இலவச கண் பரிசோதனை முகாம் 28/7/2026 செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் மதியம் 1 மணி வரை நம்முடைய பெதஸ்தா மருத்துவமனை ஆம்பூரில் நடைபெற உள்ளது. இதிலே கண்ணில் குறைபாடு உள்ளவர்கள் அவர்களுக்கு இலவசமாக மாத்திரை மருந்துகள் சிகிச்சை கொடுக்கப்படும். எல்லா ஆய்வுகளும் சரியாக இருந்தால் கண் அறுவை சிகிச்சைக்கு உங்களை பரிந்துரை செய்வார்கள். அறுவை சிகிச்சை செய்து கொள்வதற்கு உணவு, மருந்து, மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்படும். பிற கண் குறைபாடு உள்ளவர்களுக்கு ஆய்வு செய்து இலவச ஆலோசனைகள் வழங்கப்படும். இன்ட்ரா ஆக்குலர் லென்ஸ், கண்ணுக்குள் லென்ஸ் பொறுத்து இலவசம். அதே போல டிசிஆர் என்கிற டெக்ரைவோ சைரோஸ்கோபி கண்ணில் நீர் வடிதல் முதலிய மருத்துவத்திற்கு குறைந்த கட்டணம் செலுத்தப்படும். இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அறுவை சிகிச்சைக்கு வருபவர்கள் நம்முடைய விலாசத்திற்கு ஆதாரமாக குடும்ப அட்டை நகல் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை நகல், பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ ஒன்று கொண்டு வரும்படி நண்பர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள். நம்முடைய திருச்சபை ஐஎஸ்சியுடைய இந்த முயற்சிக்கு திருச்சபை சார்பாக நன்றியும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இளைஞர் நடத்தக்கூடிய இந்த கன்சல்டன்சி முகாமை தவறாமல் பயன்படுத்தியுள்ள நண்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலே மாதக்கணக்கு கொடுத்தவர்கள் திரு எஸ் ஜீவமணி அவருடைய குடும்பம் ₹150, செல்வி நங்கமணி அவர்கள் ₹200, திரு எஸ் தினகரன் ஆசிரியர் அவர்கள் ₹700, திருமதி இளவரசி தினகரன் ஆசிரியர் அவர்கள் ₹300, திரு டி ஆசனி மேகலா அவர்கள் ₹300, திருமதி மேகலா ஆசனி அவர்கள் ₹100, திரு ஏ அருண்ராஜ் பாக்கியா அவர்கள் ₹100, திருமதி பாக்கியா அருண்ராஜ் அவர்கள் ₹100, திருமதி சுசிலா பிரான்சி அவர்கள் ₹100, திரு ஸ்டாலின் அவர்கள் ₹200, திருமதி சகேந்திரன் ஸ்டாலின் அவர்கள் ₹200, செல்வி ஜாக்லின் ஸ்டாலின் அவர்கள் ₹100, திரு ஆர் ஷாம்குமார் ஆசிரியர் அவர்கள் ₹1000, திருமதி பெலிண்டா ஷாம்குமார் ஆசிரியர் அவர்கள் ₹500, செல்வி சாண்டின் கிருத்திகா அவர்கள் ₹300, செல்வன் கெவின் லீகா அவர்கள் ₹300, திருமதி ஆதியமாலா அவர்கள் ₹400, திருமதி மாலா மணி அவர்கள் ₹150, செல்வி அன்பரசி அவர்கள் ₹150,
திருமதி நேசராணி சிவநேசன் அவர்கள் வரும்போது, திரு டி ராஜேஷ் அவர்கள் ஆசிரியர் 500, திருமதி தீபிகா ராஜேஷ் அவர்கள் ரூபாய் 100, தோற்று காணிக்கையாக திரு எஸ் ஜீவமணி அவர்கள் ரூபாய் 100, செல்வி தங்கமணி அவர்கள் ரூபாய் 100, சோழர்கள் அன்பரசி மதன் சாமுவேல் பிரசன்னகுமார் அவர்கள் ரூபாய் 200, திருமதி நேசராணி ஜீவநேசன் அவர்கள் ரூபாய் 100, திருமதி உஷா தயான் அவர்கள் முன்னில் காணிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் தொடர் திரு ஸ்ரீவன் ராஜ் அவர்களுக்கு வரும் ரூபாய் 1000 உள்ளது. வரவர்கள் 5ஆம் தேதி ஞாயிறு ஆராதனை வரவுகள் ஆராதனை காணிக்கை 2670, திருவள்ளு காணிக்கை 4530, மாத காணிக்கை 25650, தோதல் காணிக்கை 4500, மொத்தவர்கள் 37350. குடும்ப ஆராதனை காணிக்கை திருமதி பெருமாழகேசன் அவர்களுடைய குடும்ப ஆராதனை காணிக்கை ரூபாய் 500, மொத்தவர்கள் 37850. செலவு ஞாயிறு சிறுவர் பள்ளி சிறுவர் தின்பண்டம் வாங்கியது ரூபாய் 200, பாத்ரூம் ஆசிட் மற்றும் குழம்பம் வாங்கியது ரூபாய் 250, ஆலயத்தில் டிஸ்ட்ரிக்ட் பணம் கட்டியது ரூபாய் 15000, மொத்த செலவு 15450. சென்ற வாரங்களோடு 37850, ஏற்கனவே 3,39,538, மொத்த வரவு 3,77,388. சென்ற வார செலவு 15,450, தற்போதைய பிரிவுக்கு 3,63,938. இதில் முன்னாள் தொடர் ஸ்ரீவராஜ் அவர்களுக்கு வரவேண்டிய தொகை 1,21,932. கடந்த வாரத்திலே 5ஆம் தேதி அவர்களிடம் வந்த தொகை ரூபாய் 1000. வீடு வரவேண்டியது 1,20,932. தற்போதைய கையிருப்பு ரூபாய் 2,41,600 என்பதை சொல்லி நாங்கள் தெரிவிக்கிறோம். நன்றி நிறைந்து உள்ளதோடு நாம் நோக்கி பார்க்கிறோம். சில பேருக்கு முன் ஆண்டவரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிற அருமையான மக்களை நோக்கி பார்க்கிறாங்க. மிக சிறப்பாக சாமியாளர்களுக்காக மனைவி பேரரசை சாமியாளர்களுக்காக நன்றி. நாங்கள் பிள்ளைகளுக்காக சொல்கிறோம். ஆண்டவரே நாளிலும் அருமையான மக்கள் வந்து பிரசன்னத்தில் வழிபடவும் ஆராதிக்கவும் என்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும் சூழ்நிலைகளுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரை கடந்த நாட்களில் ஆண்டவரை குடும்பத்தை நிமிஷமாக தன்னுடைய தேசத்திற்கு வந்து தங்கள் குடும்பத்தோடு திருச்சபையோடு ஆண்டவரை குடும்பத்தின் அருமையான பெற்றோர்களுடன் உறவுகளோடு இணைந்து இந்நாட்களில் ஆண்டவரை மகிழ்வோடு செலவிட்டு முடித்து இந்த வாரத்தில் ஆண்டவரை மீண்டும் துபாயை நோக்கி அந்த பயணங்களை மேற்கொள்ளும் போது கற்புடைய மேலான பாதுகாப்பு இவர்களோடு தங்கியிருக்கும் சமூகங்கள் கொண்டதாக செல்லட்டும். ஆண்டவரை பாதுகாப்பான முறையில் மிகமான பயணம் அமைந்து ஆண்டவரை செல்ல வேண்டிய இடத்தை அடைந்தும் அவன் நன்றி சொல்லி தொடர்ந்து ஆண்டவரை இருக்கிற இடத்திலும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தும் அவனுக்கு சாட்சிகளால் ஒரு வாழ்விட கடவுளுடைய தெய்வமான புதுமையும் வழிநடத்தும் பாதுகாப்பும் என்று இவர்களோடு கூட தங்கியிருக்கிறது. எங்கள் ஆண்டவர் இயேசுவின்படி வேண்டிக் கொள்வோம் என்று நம்பியிருக்கிறார்கள். மாணவராக பேசுகின்றவர் கடவுளின் அன்பு தூயாமையால் நட்புறவு என்று உங்களோடு தங்கியிருந்தார்கள். உங்களையும் உங்கள் பயணங்களையும் உங்கள் பணிகளையும் படிக்க
நிறைவோடு வேதத்தை ஆசிரியத்தை காத்துள்ளார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஞாயிறு நாம் ஜேம்ஸ் ஞாயிறாக நாம் மனசடைக்கின்றோம். திருவிருந்தவர்களோடு இணைந்து வழிபாடாக இருக்கிறது. சிறப்பு வழிபாடு வருகிறார். அதை நாளை குடும்பமாக இணைந்து அந்த வழிபாட்டில் பங்கெடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சர்ச்சுக்கு ஜேம்ஸ் சர்ச் தமிழில் யாக்கோபு சொல்கிறதே இல்லை, யாக்கோபின் ஞாயிறு. ஆகையினால இந்த சிறப்பான வழிபாட்டில் நீங்கள் அனைவரும் இணைந்து பங்கெடுக்கும்படி அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் அந்த ஊழியத்திற்காக நீங்கள் விஸ்வவாணி ஊழியத்திற்காக மீண்டும் காணிக்கைகள் விடுபட்ட காணிக்கைகள் கொடுத்திருப்பதற்காக உங்களை வாழ்த்துக்கிறேன். கடவுளை தொடர்ந்து ஆசீர்வதிக்கும். தொடர்ந்து இந்த காணிகள் அனைத்தையும் ஒளிவித்து நாங்கள் பெருசாக பொருட்கள் வாயிலாக அந்த ஊழியத்தை செய்கின்ற விஷயத்தை நாங்கள் கொடுத்துக்கிறோம். நாம் இறுதியாக தெரிவிப்போம். இந்த ஆசையோடு கூட இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்வோம். தொடர்ந்து செய்வோம். எங்கள் அன்பு இந்த நாளோடு நேற்று மீண்டும் எங்களுமானவர்களே ஆசீர்வாதம் மிகுந்த நாளுக்காக மீண்டுமாக நன்றி சொல்லுகிறோம். இந்த ஆராதனையும் ஆண்டவரே இந்த வழிபாட்டை நாம் நிறைவு செய்கிற நேரத்தில் உண்மை நோக்கி நாங்கள் மீண்டுமாக வேண்டிக் கொள்கிறோம். விலை பிரசனத்தை மத்தியிலே வைப்பதற்காக நன்றி சொல்கிறோம். பாடல்களை பாடி வசனங்களை வாசித்து தியானித்து ஆண்டவரே தந்த நல்ல கவனத்திற்காக மீண்டும் நன்றி சொல்கிறோம். இவ்வளையும் ஆண்டவரே செய்த நன்மைகளை முன்னிட்டு நம்முடைய மக்களாக படைத்த காணிகளுக்காக நன்றி. குறிப்பாக வழிபாட்டின் காணிகளுக்காக மாத காணிக்கை, சோதர காணிக்கை, விஸ்வவாணி ஊழியத்திற்கான காணிக்கை, புண்ணிய காணிக்கை என்று சொல்லி பல்வேறு நிலையில் நம்முடைய மக்கள் காணிக்கைகளை படைத்திருக்கும் போது படைத்த உலகங்களையும் இல்லங்களையும் தந்தையாக இறைவன் நிறைவாக ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவரே நம்முடைய பிதாவே காணிக்கைகள் யாவற்றையும் பீடத்தின் மீது நாங்கள் வைத்திருக்கும் போது ஆண்டவரை கண்ணோக்கியமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நாங்கள் சொல்கிறோம். நல்ல ஆண்டவரை நம்முடைய கிராமத்தை சார்ந்து அருமையான கணேசன் என்றவர்களை நாம் அழைத்து பார்க்கிறோம். இந்த நாளும் ஆண்டவரை அவர்கள் இந்த உலக வாழ்விலிருந்து ஆண்டவரை அவர்கள் உம்மோடு வாழ்கின்ற வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காக நன்றி. ஆண்டவரை அவர்கள் இணைந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தின் மக்களை கண்ணோக்கி பார்த்து மனைவி குழந்தைகள் மருமக்கள் பேரக்குழந்தைகள் உறவுகளுக்கு ஆண்டவராம் இறைவன் நீர் கொடுக்கும் சமாதானத்தை அவர் நிறைவோடு பெற்றுக்கொள்ள கர்த்தராக இறைவன் உதவி செய்கிறார்கள். என்றும் ஆர்வத்தோடு ஆண்டவரை மாதந்தோறும் ஆண்டவரை அவர்கள் ஜெபிக்கும்படியாக கேட்டுக்கொள்வதை கற்றறிந்திருக்கின்றேன். விசுவாசிக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்ததற்காக ஸ்தோத்திரம் சொல்லுகின்றோம். தொடர்ந்து அவருடைய குடும்பத்திற்கு வேண்டிய ஆதரவை அவர் நிறைவாக இருந்தார். திருச்சபையின் குடும்பத்தை சார்ந்து திருமதி பெருமாமாவர்களுடைய அன்பு உடன் பிறந்த சகோதரர் சின்னவன் அவர்களும் ஆண்டவரை பகுதியை சார்ந்தவர். ஆண்டவரை நேற்றும் அவர்கள் உலக வாழ்விலிருந்து படைபெற்றிருப்பதை அறிந்திருக்கின்றேன். அவர்களுக்கு இருந்திருக்கின்ற அருமையான குடும்பத்தின் மக்கள் யாவருக்கும் வேண்டிய ஆதரவையும் சமாதானத்தையும் தந்து தேவனை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். நல்லாண்டவரே வழிபாட்டிலும் நம்முடைய மக்கள் படைத்த காணிக்கைகளை சேகரித்துக் கொண்டு வந்து அந்த வழியாக நாங்கள் சொல்கிறோம். திருச்சபையினுடைய ஊழியர்களை அறிவிப்பாக வழங்கினவரை கர்த்தரை தொடர்ந்து ஆசீர்வதிக்கிறோம். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் ஜேம்ஸ் ஞாயிறாக அனுசரிக்கும் போது ஆண்டவரை திருநாமம் மகிமைக்காக அந்த வழிபாடு அமைந்திட அவருடைய நாமும் நாங்கள் குடும்பமாக இணைந்து வருகை தந்து உண்மை தொழுது கொள்ள உண்மை ஆராதிக்க திருவாய்ந்தவருடைய திரு சாக்கிரமத்தில் எங்களை இணைத்துக் கொள்ள கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்கிறார். அதற்கான முன் ஏற்பாடுகளை நாங்கள் செய்யும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் எங்களுக்கு சிறப்பாக முடிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மிகுந்த தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். அர்ப்பணிக்கிறோம்.
கேட்டு வந்த எல்லா நன்மையான ஈவுகளினாலே கர்த்தரை அனைவரையும் நிறைத்து காத்து ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் மன்றாடுகிறோம் எங்கள் நம்பியிருக்கிறோம். தொடர்ந்து பாடல் புத்தகத்தில் 51 மன்றாட்டை இருப்போம். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இரங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்றாட்டை எடுப்போம். பரமண்டலத்தின் பிதாவின் நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. பிதாவாகிய ஆண்டவர், சர்வத்திற்கும் வல்ல நித்திய கடவுள், நாங்கள் இந்த நாளை காண காப்பாற்றி நிறுவனத்தை இந்த நாளில் நாங்கள் பாவம் செய்யாதபடி, எந்த விதமான ஆபத்திற்கும் உட்படாதபடி எங்களை பாதுகாத்து, எங்கள் செயல்களெல்லாம் உம்மால் நடத்தப்பட்டு உம்முடைய பார்வையில் செம்மையாய் இருக்கச் செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஆண்டவராகிய கிறிஸ்து இயேசுவின் கிருபையும் தாயும் தந்தையுமாகிய கடவுளின் அன்பும் நம்மோடு என்றும் வாழ்பவராகிய தூய ஆவியானவரின் நட்புறவும் நம் அனைவரோடும் இருப்பதாக. நல்ல நிலத்தில் புதைக்கப்பட்ட இருதயமாய் நாம் வாழ்ந்து 100 60 30 பலன் கொடுக்கக்கூடியவர்களாய் நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளக்கூடியவர்களாய் வாழ சமுதாயத்திற்கு பயணப்படுவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து